அனைவருக்கும் வணக்கம். நான் வர்மக்கலை மற்றும் சித்த மருத்துவ ஆசிரியர் டாக்டர் கன்னியப்பன் பேசுகிறேன். முதல் காணொளி இடுப்பு வலி பற்றியும், இரண்டாவது காணொளி மூட்டு வலி பற்றியும், மூன்றாவது காணொளி கழுத்து வலி பற்றியும் நாம் பார்த்தோம். இப்போ நான்காவது காணொளியில் ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய கை மரத்து போதல், கை தூக்க முடியாமை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எதனால் வருகிறது என்பதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஒன்று, ஏதாவது அடிபட்டிருக்கலாம். இரண்டாவது, அதிகமான மருந்து வகைகளை அவங்க உட்கொண்டு இருக்கலாம், இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவோம். இன்னொன்று, தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வரும். அடுத்தது ஸ்ட்ரெஸ், அதனாலும் வரலாம். இந்த கை தூக்க முடியாமல் வருவதற்கு அந்த தசைகள் அசைவு இல்லாமல் போயிடும். போதிய பயிற்சி இல்லாததுனால அந்த தசைகள் அசைய முடியாமல் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் அவங்களால கையை தூக்க முடியும், கையை நகர்த்த முடியும். ஸோ இதற்காக நாம் என்ன செய்யணும்னா, ரொம்ப பேர் ஐஸ் ஒத்தடம் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அது ஃப்ரோசன்னு சொல்லியிருக்கனால நிச்சயமாக ஐஸ் ஒத்தடம் கொடுக்கவே கூடாது. சூடு ஒத்தடம் தான் கொடுக்கணும், அதாவது ஹாட் ஃபர்மெண்டேஷன் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இதை ஒட்டிய சில பயிற்சிகளை நாம் பார்க்க போகிறோம். அடுத்த காணொலியில் நாம் பார்ப்போம். வாருங்கள். இப்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை எப்படி இயக்குவது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வர்ம புள்ளிகளை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட இந்த புள்ளிகள் எங்கே இருக்கிறது தெரிந்து கொண்டு அந்த பகுதியில் நீங்கள் அதாவது சுற்று, நேர் சுற்று, பின் சுற்று என்று சொல்லி செய்தாலே போதும். இதை நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாவது, முதுகு பகுதியில் இந்த 7வது எலும்புன்னு சொல்லுவோம். இதில் முடிச்சு வருமம் என்று இருக்கிறது. இதனை எப்படி சொல்லட்டோம்னா, இப்படி ஒரு 5 முறை, இந்த பகுதியில் ஒரு 5 முறை. அதுபோல் இது காக்கட்டை வருமம் என்று சொல்லுவோம். இது பிரதாரை வருமம் என்று சொல்லுவோம். கையில் இங்கே கை மொழிக்கு மேலே ஒரு 4 விரலில் இது சூடோதரி வருமம், இந்த மொழி வருமம் என்று சொல்லி இந்த புள்ளிகளெல்லாம் நீங்கள் இயக்க வேண்டும். அடுத்தது, கைக்கு பகுதியில் பாருங்கள், அக்குள் பகுதியிலையும் நாம் செய்ய வேண்டும். 5 முறை முன் சுற்று, 5 முறை பின் சுற்று என்று செய்ய வேண்டும். இந்த பகுதியில் வாங்க, இங்கே பாருங்கள், இங்கே இந்த முன் பக்கம் இருக்கக்கூடிய இது ஏந்தி வருமம் என்று சொல்லுவோம், அங்கேயும் செய்யணும். கை கவளி காலம் என்பது இந்த பகுதியில் அங்கேயும் நம்ம செய்யணும். இந்த பயிற்சிகளெல்லாம், இந்த புள்ளிகளெல்லாம் நீங்கள் இயக்கிட்ட பிறகு அதுக்கு தேவையான சில பயிற்சிகளை நம்ம அங்கே செய்து காட்ட போகிறோம். அடுத்த காணொலியில் பார்ப்போம். பாருங்கள், இந்த காணொலியை பார்ப்போம். என்னோட பரிமளா அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டை கொண்டு எப்படி இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் கைவலிக்கு நிவாரணம் பார்க்கலாம் என்று நம்ம கவனிக்க போகிறோம். கையை மாட்டிக்கொண்டு இதனை, அதாவது இந்த தோள்பட்டைக்கு கீழே இருந்து அதை விரிக்க போகிறாங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த எண்ணிக்கையில் செய்யணும். அடுத்தது, இந்த தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தி செய்ய வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை விட கொஞ்சம் உயரம், எவ்வளோ தூக்க முடியுமோ அந்த அளவில் தூக்கி, இதுவும் ஒரு 10 எண்ணிக்கையில் அவங்க செய்ய வேண்டும். அடுத்தது, ஒரு கை அங்கே கீழே வைத்து அடுத்த கையை இப்படி மேலே தூக்க வேண்டும். இப்போ பாதிக்கப்பட்ட கைக்கு நல்ல பயிற்சி இந்த மாதிரி கொடுத்து வந்தீங்கன்னா அது சுகமாகும். அடுத்த கை பாருங்கள், இதுவும் அப்படி தான். 1 to 10 எண்ணிக்கை வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்பொழுது இந்த கைக்கு மேலும் சில பயிற்சிகளை செய்ய போகிறோம். அதை கொஞ்சம் பாருங்கள். பாதிக்கப்பட்ட கை, நான் ஒரு நாற்காலியை பிடித்து கொண்டு அவர்களை கொஞ்சம் குனிந்து நின்ற நிலையில் நாற்காலி முன் சுற்று செய்கிறாங்க. பாருங்கள், 10 முறை அந்த கையில் சுற்ற வேணும். பிறகு பின் சுற்றாக 10 முறை இவங்க செய்கிறாங்க. அதுக்கு பிறகு கையை ஆட்ட போகிறோம். அப்படியே ஸ்விங் பண்ணுங்கள். ஸ்விங் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே தூக்கி நிப்பாட்டணும். 1 2 3 4 5 அடுத்தது ஸ்விங் பண்ணுறாங்க. கையை ஆட்டி பின்னால் கொண்டாந்து நிப்பாட்ட போகிறாங்க. 1 2 3 4 5 மறுபடியும் இதே போன்று ஒரு 5 முறையாவது நீங்கள் செய்ய வேண்டும். சரிங்களா? அடுத்த காணொலியை நம்ம பார்ப்போம். இப்பொழுது வேறு சில பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இது போல் ஒரு சின்ன தண்ணீர் போத்தல், 250 ml உள்ள தண்ணீர் போத்தல் போதுமான அளவு. இப்போ அவங்க அதை பிடித்து கொண்டு பாதிக்கப்பட்ட கையில் இந்த ஷோல்டர்
அதாவது தோள்பட்டையை விட கொஞ்சம் கீழே உள்ள நிலையில் அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. 1லேருந்து 10 எண்ணிக்கை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்பொழுது தோள்பட்டை அளவுக்கு 1, 2, 3, 4ன்னு 10 வரை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு கொஞ்சம் உயர்ந்த நிலையில் 1லேருந்து 10 வரை. இது போல் ஒரு 2 தரம் செய்யலாம். 2 கைக்கும் செய்தாலும் நல்லது. சரிங்களா? அடுத்தது அந்த கை சைட்டில் பிடி, அந்த பக்கம் இந்த பகுதியில் பக்கவாட்டில் இதை செய்ய வேண்டும். பக்கவாட்டில் தோள்பட்டைக்கு கீழே உள்ள நிலையில் பிடிக்க வேண்டும். 10 எண்ணிக்கை. பிறகு தோள்பட்டை உயரத்துக்கு ஒரு 10 எண்ணிக்கையில் பிடிக்க வேண்டும். அதுக்கு பிறகு மேலே உள்ள அளவில் பிடிக்க வேண்டும். இது போன்ற போத்தலை கொண்டு சில பயிற்சிகள் செய்வோம். இப்போது இன்னும் அடுத்த காணொலியில் பந்தை கொண்டு எப்படி பயிற்சி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். இப்பொழுது பந்தை கொண்டு எப்படி பயிற்சி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனிங்க. பாருங்கள், தோள்பட்டையை விட கீழே அந்த கைகளை வைத்து பந்தை அமுக்கி பிடிக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது தோள்பட்டை அளவுக்கு 10 எண்ணிக்கையில் செய்ய வேண்டும். பிறகு தோளுக்கு மேலே உயர்ந்த நிலையில் 10 எண்ணிக்கையில் செய்ய வேண்டும். அடுத்தது பந்தை பக்கத்தில் வைத்து அழுத்துதல். இந்த மாதிரி அழுத்த வேண்டும், 10 எண்ணிக்கை. பிறகு கையை மாற்றி இந்த பக்கம் அழுத்த வேண்டும். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்துட்டு வரும்போது உங்களுடைய கை வலி குறையும். இப்போ இந்த கை வலிக்குதுன்னு சொன்னால் இந்த தசைகள் ரொம்ப இறுக்கமாயிட்டதுனால தான். அதனால் இந்த பகுதியை நீங்கள் மசாஜ் பண்ணி ஆகணும். அதில் இந்த பக்கமாக இருந்தால் நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அந்த மாதிரி பிசைந்து விடுங்க. பிறகு சூடு ஒத்தடம் கொடுத்துட்டு வாங்க. இன்னொன்று, முடிகிற அளவுக்கு வரும்போது பந்தை கொஞ்சம் தலைக்கு மேலே வைத்து அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்த பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். இப்பொழுது பந்து கொண்டு பயிற்சி செய்ததை பார்த்தோம். இப்போ இந்த நண்டு போல எப்படி இந்த பயிற்சிகளை கை தூக்கலாம் அப்படின்றது பார்க்குறோம். இப்போ இவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அவங்களால தூக்க முடியும்னா, நண்டு போல் இந்த விரலை நகர்த்தி கொண்டே போகணும். அவங்க செய்வாங்க பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே தூக்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த அளவில் நீங்கள் ஒரு கோடு போட்டுறணும். ஒரு கோடு போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் அந்த கோட்டை தாண்டக்கூடிய அளவில் நீங்கள் முயற்சி செய்து தூக்கணும். இப்போ திரும்ப அடுத்த நாள் வரும்போது மீண்டும் இங்கேருந்து அவங்க போகிறாங்க, கொஞ்சம் மேலே. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டாங்க, 2 நாளில் இங்கே வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு கோடு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இது போல் ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யும் போது அந்த கை சரியாகும். சரிங்களா? இப்போ நம்ம வேறு ஒரு காணொலியை பாருங்கள். இப்பொழுது இங்கே துர்கேஸ்வரி இருக்கிறார்கள். அவர்கள் வேறு சில பயிற்சிகளை இப்போ செய்ய போகிறாங்க. இந்த சொன்னது போல் இந்த கை தூக்க முடியாதவர்களுக்கு முன் சுற்றும் பின் சுற்றும் செய்ய வேண்டும். அவங்க எப்படி செய்துட்டு போகிறாங்க என்பதை பாருங்கள். அது மேலே மேலே தூக்கிடுறாங்க. ஓகே, டேர்ன் அப்படியே வாங்க. ஓகே, இப்போ பின் சுற்று செய்ய போகிறாங்க. பின் சுற்று அப்படியே போங்க. இதே போல் நீங்கள் செய்து கொண்டு போங்க. ஓகே, திரும்புங்க. அதே பின் சுற்று. ஓகே, பின் சுற்று செய்தார்கள். இவர்கள் ஒரு சில பயிற்சிகள் இப்பொழுது நம்ம செய்ய போகிறோம். இந்த கையை நீட்டி இருக்கும்போது நாம் இந்த அளவில் கொடுத்துட்டு கீழே அழுத்த சொல்ல வேண்டும். இப்போ பாதிக்கப்பட்ட கை இதுவாக இருந்தால் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். இப்போ அவங்க அழுத்தும் போது நாம் கொஞ்சம் அது தடை கொடுக்கணும். ஓகே, அப்படியே அழுத்த சொல்லணும். அழுத்துங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க வேண்டும். அழுத்துங்க. அழுத்திட்டு வாங்க. ஓகே, மறுபடியும் அழுத்திட்டு வாங்க. இன்னும் மேலே, அது அப்படியே விடுங்க. மேலே. இது போல் ஒரு பயிற்சியும். அடுத்தது இவங்க கையை இந்த மாதிரி நம்ம கோர்த்து கொண்டு யாராவது கையை இப்போ தள்ளுங்க. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, கிட்ட வாங்க, தள்ளுங்க. இந்த மாதிரி மறுபடியும் இப்படி ஒரு 10 முறை பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் கொஞ்சம் தடை விதிக்கலாம். ரொம்ப ஃபைட் பண்ணாமல், ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஒரு அளவு. இது போல் தள்ளுதல். அடுத்தது இழுக்க சொல்லணும். கையை இந்த மாதிரி வைத்துட்டு இழுங்க. இழுங்க.
இழுங்க அந்த மாதிரி. ஓகே, இழுங்க, கடைசி வரைக்கும் இழுங்க. அப்படி அந்த மாதிரி இழுங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம இழுக்க சொல்லலாம். அடுத்தது யாரும் உதவிக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த பேண்டை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டை கொண்டு அவர்கள் வந்து எப்படி செய்கிறாங்க பாருங்கள். நம்ம ஒன்று பிடித்து கொள்ள வேண்டும். அவர்கள் இழுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இழுங்க. இது போல் ஒரு 10 முறை அவர்கள் செய்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? இது போல் சில பயிற்சி. அவர்களே இந்த பேண்டை வந்து ஏதாவது ஒரு ஆணியில் மாட்டிட்டு இந்த மாதிரி கீழ் நோக்கி அப்படி இழுக்கணும். இது போல் கீழே இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செய்ய வேண்டும். அது செய்து வந்தால் சீக்கிரமாக இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் எனக்கூடிய கை மரத்து போதல், கை தூக்க முடியாமை குணமாகும். வேறு ஒரு காணொளியில் மீண்டும் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது. வணக்கம்.